ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இத்தாலியில் இருக்கக்கூடிய சாய்ந்த கோபுரத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் சாய்ந்த நிலப்படையை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் மிக வருத்தத்தோட போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீன் ஐஏஎஸ் அவர்களுக்கு எனக்கு என்னுடைய வணக்கம். நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிட போய் சேர்ற வரைக்கும் இந்த பதிவு எங்கே ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ நிற்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவிலை போய் நோக்கி செல்லக்கூடிய நெடுஞ்சாலை நிற்கிறேன். நெடுஞ்சாலை அதாவது மார்த்தாண்டத்தில் மேம்பாலத்தை நிற்கிறேன் பாருங்க. முற்போக்கு எண்ணம் இல்லாமல் ஒரு பாலம் கட்டினாங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ பாருங்க, அதில் இந்த பாலத்தில் பல 6-7 வருஷமா பயணிகள் நின்று போக வழி இல்லாமல் சிரமத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிறிய நிழற்குடை கட்டினாங்க பாருங்க. அந்த நிழற்குடையை ஏதோ ஒரு வாகனம் இந்த மாதிரி அதாவது கெட்டினது. அந்த நிழற்குடை மேலே எந்த ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் வைக்கல. பல நூற்றுக்கணக்கான பயணிகள் நின்று பயணம் செய்யக்கூடிய அந்த ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு நிழற்குடை சிறிய ஒரு 50 பேரோடு நிற்க முடியாது. அதோட இப்போது நிலைமை பாருங்க, கெட்டி விட்டு போனாங்க. இந்த இடத்துல நெடுஞ்சாலை துறையினர் ஒரு ஓவர் கட் ரிஃப்ளெக்டர் வச்சிருந்தாச்சுன்னா வாகனங்கள் பார்த்து போயிருக்கும். அதுவும் ரோட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு வாகனம் மோதி 2 வாகனம் மோதி இப்போ அந்த நிற்கிற பார்த்தோன்னா அந்த பொதுமக்கள் நின்று இருக்கா பாருங்க. எப்போ வேணாலும் உடைஞ்சவங்க தலையில விழலாம், அந்த அளவு நின்று இருக்கு. இதை பாருங்க, இது கிராபிக்ஸ்ல சரிவா எடுத்துன்னு நினைக்காதீங்க. நான் ஏதாவது ஸ்டெடியா நிக்கிறேன். எந்த அளவுக்கு உடைஞ்சே சேதாம இருக்கு பாருங்க. நான் என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முறையிடுறேன், தயவு செஞ்சு இந்த பொதுமக்கள் மேல உடைஞ்ச உயிர் பலி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த நிழற்குடையை உடனே சீரமைக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு அது சரிஞ்சு சேதமா நிக்கணும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, முற்போக்கு எண்ணம் இல்லாம கட்டப்பட்ட பாலம். என்ன இந்த இடம் ரோடு, இந்த இடத்துல வரக்கூடிய 2 அடியில் வரக்கூடிய 2 பீமை இந்த பக்கம் தள்ளி விட்டு அதுல இருந்து ஆங்கிலேயர் நல்ல குவாலிட்டியான ஐபீம் கொடுத்து தூக்கியாச்சுன்னா நூற்றுக்கணக்கான பயணிகள் இந்த நினைக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது பொதுமக்கள் 6-7 வருஷமா கோரிக்கை வச்சு அழுது பிடிச்சி இரவுலையும் பகலையும் மழை நினைச்சு போன காரணமா மரசு கனிஞ்சு வைக்கப்பட்ட நிழற்குடை. இவ்வளவுதான். ஒரு 25 பயணிகள் நிற்க முடியாது. இந்த வழியாக தினமும் நூற்றுக்கணக்கான பஸ்ஸுகள் போயிட்டு இருக்கு. அதாவது திருவனந்தபுரத்துல நாகர்கோவிலுக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு இருக்கு. அவன் மாறுங்க, சென்னைக்கு எத்தனை வண்டி போகும், மதுரைக்கு எத்தனை போகுது, திருச்சிக்கு எத்தனை போகுது, பெங்களூருக்கு எத்தனை போகுது, திண்டுக்கலுக்கு எத்தனை போகுது, நீங்களே பார்த்துங்க. அப்படிப்பட்ட இடத்துல செய்யப்பட்ட ஒரு நிழற்குடை. நான் முற்போக்கு எண்ணம் இல்லாமல் கட்டப்பட்ட பாலைன்னு சொன்னேன். இந்த இடத்துல எல்லாம் ஒரு பஸ் திரும்பி போறதுக்கு 4 வாட்டி ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் வைக்கணும். பாருங்க, இங்க எல்லாம் இதெல்லாம் பஸ் மோதப்பட்ட இடம். அதுதான் முற்போக்கு எண்ணம் இல்லாமல் கட்டப்பட்ட பாலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். NH 47 கட்டப்படக்கூடிய பாலத்தை அந்த பஸ் எல்லாம் இந்த திரும்ப மோதி இருக்கிறத பாருங்க, எப்படி உரசி போகுதுன்னு பாருங்க. 5 வாட்டி அவர் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வைக்கணும், அப்படி கட்டியிருக்கிறாங்க. மேடம், நீங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரைய இந்த பிறகு தினமும் ஒவ்வொரு ஏரியா சுற்றி பார்த்து அங்கே என்னென்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து வரீங்க. அந்த வகையில் அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களும். அதே மாதிரி என்னுடைய இந்த பொதுமக்கள் நலன் கருதி நான் என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, பொதுமக்கள் நலன் கருதி போடப்பட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகுமீன் ஐஏஎஸ் அவர்களிடம் போய் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மீண்டும் பார்த்துங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.